நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் மக்களுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு நல்ல செய்தியை இது நாள் வரைக்கும் சொல்லியிருக்காரான்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல செய்தியை சொல்லல. இது நாள் வரைக்கும் எத்தனையோ ஆண்டுகள் வந்து காங்கிரஸ் ஆண்டு இருக்கு, மக்களை பதற்றத்துக்குள்ள எந்த ஒரு சூழலையும் வச்சதே கிடையாது. ஒண்ணு 500 ரூபாய் 1000 நோட்டை செல்லாதுன்னு அறிவிச்ச காலத்துல இருந்து கொரோனா வந்த காலம் வரைக்கும் இன்னைக்கு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஆகி இன்னைக்கு சாப்பாடுக்கு பிச்சை எடுக்க வேண்டிய சூழல்ல இன்னைக்கு ஹோட்டல் வச்சு நடத்துறவங்க கூட சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு சூழல்ல இன்னைக்கு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அங்க சிலிண்டர் இல்ல. சிலிண்டர் வச்சுதான் அவங்க சமைப்பாங்க, விறகு அடுப்பு வச்சு அவங்களுக்கு சமைச்சு சாப்பிட வராது. அந்த அளவுக்கு வந்து சொகுசான ஒரு வாழ்க்கையை மோடி அவர்கள் மக்களை வாழ வச்சிட்டாரு. அதனால வந்து இன்னைக்கு வந்து திரும்பவும் வந்து கொரோனா காலகட்டத்தில் எப்படியெல்லாம் இருந்ததோ அதே மாதிரி ஒரு பேண்டமிக் இப்பயும் திரும்ப ஊரடங்கு வரும், மக்கள் வந்து வெளியே எங்கேயும் போக முடியாத ஒரு சூழல் வரும். ஏன் அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து கேஸ் பெட்ரோல் டீசல் இல்லை அப்படின்னா மக்கள் முடங்கி போய் வீட்டில் தான் இருக்கணும். அப்ப என்ன வரப்போகுது? பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு வரப்போகுது. சிலிண்டர் இல்லாம எல்லா ஹோட்டலும் மூடுனாங்க அப்படின்னா உணவுக்கு பஞ்சம் வரப்போகுது. நீங்க ஜிஎஸ்டி மக்கள் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஜிஎஸ்டி வரி எல்லாம் எங்க கொண்டு போய் போட்டீங்கன்னு தெரியல. ஏதாவது வந்து ஒரு கங்கையில கொண்டு போய் போட்டீங்களா அப்படிங்கறது தெரியல. மக்கள்கிட்ட இருந்து வாங்கின காசை மக்களுக்கு இது மாதிரியான ஒரு ஆபத்து காலத்துல எடுத்து உதவ முடியாத ஒரு அரசு நிச்சயமா பதவியில இருந்து வெளியே வரணும். நீங்க தயவு செய்து ராஜினாமா பண்ணிட்டு போயிருங்க. மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்களை வேற ஏதாச்சும் வந்து ஒரு நல்ல அரசு நிச்சயமா செயல்படுத்தட்டும். இன்னைக்கு நல்ல அரசு அப்படிங்கிறது இன்னைக்கு பிஜேபி இல்லை அப்படின்னா காங்கிரஸ் அதுக்கு தகுந்த சரியான ஒரு இடத்துல இருக்கணும். நிச்சயமா அதுக்கு தகுதியான இடத்துல இல்லாத பட்சத்துல எந்த கட்சி வந்தாலும் மக்களுக்கு இதை விட ஒரு என்ன சொல்றது கஷ்ட காலத்தை தான் தர முடியும். இன்னைக்கு சிலிண்டர் இல்ல அப்படின்னா வந்து ஒரு பிரதமர் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து சிலிண்டர் வர்றதுக்காக எல்லா முயற்சியும் எடுத்துள்ளோம் அப்படின்னு சொல்லணும். மக்கள் கஷ்டப்பட வைக்கணுங்கிற கூட்டத்தை சேர்ந்த நீங்க என்ன பண்ணுவீங்க? திடீர்னு இப்போ சிலிண்டர் வந்தா கூட பெட்ரோல் டீசல் வந்தா கூட மக்களுக்கு எதையுமே வந்து உடனடியாக தர மாட்டீங்க. மக்கள் படக்கூடிய அந்த துன்பத்தை ரசிச்சு பார்த்து அதுக்கப்புறம் கொடுக்கக்குள்ள இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பசியினால பட்டினியினால சாகிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மோடி நினைச்சிட்டாரு. அதனால வந்து யாருக்கும் சிலிண்டரை இரவல் கொடுக்காதீங்க. அது மாதிரி பெட்ரோல் டீசலை தேவையில்லாத இடங்களுக்கு சுத்தி வேஸ்ட் பண்ணாதீங்க. நாட்டில் பலர் பெட்ரோல் டீசல் இல்லாம சிலிண்டர் இல்லாம ரொம்ப 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 கஷ்டப்பட போறாங்க. கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய சில விஷயங்களை அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. தேவையில்லாத சில விரயங்களை செய்யாதீங்க. மக்கள் எல்லோரும் ஒற்றுமையோட இருங்க. அப்பதான் வந்து இதெல்லாம் வந்து எதிர்கொள்ள முடியும். தேங்க்யூ.